இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்து போச்சு. காரணம் யாரு மச்சி? முதல் காரணம் நம்ம பசங்க பண்ண எக்ஸலண்டான தரமான ஃபீல்டிங்கு. ரெண்டாவது காரணம் தரமான ஃபீல்டு பிளேஸ்மெண்ட். மூணாவது காரணம் எக்ஸலண்டான கேப்டன்சி. கேப்டனை பத்தி குறையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா சும்மா கில்லு சும்மா கத்தி கத்தி கேப்டன்சி பண்ணாப்ல. சரி, கத்திக்கிட்டே இருந்தாப்ல, கேப்டன்சியை சரியா பண்ணாப்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கேப்டன்சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது அவர் பண்ண ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டையும் பவுலர் ரொட்டேஷனையும் பார்த்தாவே நமக்கு தெரியுது. நம்ம லார்ட் ஷார்துல் தாக்கூர 40 ஓவர் கழிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் கொண்டு வராப்ல. அப்புறம் எதுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலரோட போனீங்க? அதுக்கு காரணம் நம்ம கௌதம் மாமா தான். ஏன்னா அவர் தான் டீம் இந்தியாவோட ஹெட் கோச். ஒரு ஹெட் கோச் என்ன பிளான் பண்ணி ஒரு மேட்சுக்கு எடுத்துட்டு போறாங்களோ அவங்க போட்ட பிளான் கரெக்டா வேலை செஞ்சுச்சுன்னா தான் அந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும். நம்ம கௌதம் மாமா நியூசிலாந்து சீரீஸ், பார்டர் கவாஸ்கர் டிராப், இப்போ வந்து இங்கிலாந்து சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். எந்த மேட்ச்லயுமே சீரீஸையும் ஜெயிக்கல, பல மேட்சையும் ஜெயிக்கல. இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா டீம் செலெக்ஷன் தான். பார்டர் கவாஸ்கர் டிராப்பியை நம்ம தோத்தது காரணம் சும்மா கில்லு. அவர் அடுத்த சீரீஸ்க்கு கேப்டனா போட்டு வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை அரசியல் பண்றதை நிறுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு வராம இருந்தீங்கன்னாவே போதும், டீம் இந்தியா வேற லெவல்ல போகும். உதாரணமா நம்ம சும்மா கில்லு, ஹர்ஷத் ராணா, கேகேஆர்ல அவரை கோச்சிங் பண்ணி நல்லா டியூன் பண்ணீங்க. சரி, அவர் ரெட் பால் ஃபார்மேட்டுக்கு உகந்தவரா? பார்டர் கவாஸ்கர் டிராப்பிலே சரியான உத வாங்கினாப்ல, மறுபடியும் அவரை எடுத்து வச்சிருக்கீங்க. இவரோட நல்ல பேசு லயனும் லெந்தும் போடுற ஆளு அன்சுல் கம்போஜ். அவரை ஏன் பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு வரல? ஃபர்ஸ்ட் அவரை ஸ்குவாட்லயே எடுத்துட்டு வரல. ஏன்னா நம்ம ஹர்ஷத் ராணா கொண்டு வரணும்ல, ஏன்னா அவர் தானே நமக்கு பிடிச்ச பிளேயர். இந்த பிடிச்ச பிளேயர் கான்செப்ட், அவங்க அப்பா கிரிக்கெட் கவுன்சில்ல இருக்காரு அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கொண்டு வராதீங்க. ஏன்னா சும்மாக்கில நீங்க எப்படி கொண்டு வந்தீங்கன்னு தெரியும். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டீம் 5 பிளேயர் செஞ்சுரி போட்டும் எப்படி தோத்துச்சு? ஃபர்ஸ்ட் 3 நாள் மேட்ச்ல இந்தியா தான் ஜெயிக்குங்கிற மாதிரி இருந்ததை எப்படி இங்கிலாந்து ஜெயிச்சிச்சு? அதுக்கு நாம முதல்ல இங்கிலாந்துக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளும் சொதப்பின இங்கிலாந்து அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மறுநாள் அவங்களோட கரெக்டான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இந்தியா பவுலிங்ல இந்த தப்பு தான் பண்ணுச்சு. கரெக்டான ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் பிளானிங் இல்ல, ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் பண்ணதுக்கு ஏத்தாமல பவுலிங்கும் போடல. அதனால தான் மெயினா இந்தியாவால விக்கெட் எடுக்கவே முடியல ஃபர்ஸ்ட் 2 ஓபனர்ஸ். அதுக்கப்புறம் ஓரளவு கம்பேக் பண்ற மாதிரி நம்ம பிரசித் கிருஷ்ணா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டாப்ல, கடகடன்னு 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர் கிரிக்கெட்டரான KL ராகுல் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு நல்ல பூஸ்ட் அப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்க. மொத்தத்துல 5 விக்கெட் எடுத்தாங்க. அப்படி சீனியர் பிளேயரா நம்ம KL ராகுல் இருக்கையில கேப்டன்சியை நீங்க சும்மாக்களுக்கு கொடுத்தது சரிதானா? இன்னொரு பக்கம் ஜடேஜா டெஸ்ட் கிரிக்கெட்னா எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபீல்டு பண்ணுவாப்ல, பவுலிங் போடுவாப்லன்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த மனுஷனுக்கு முகமே இல்ல. பத்ததுக்கு இந்த சும்மாக்கில் வேற ஜட்டு பாயின்ட்டு அவர்கிட்டயே கூப்பிட்டு பிளேஸ்மெண்ட்டை செட் பண்ணா அப்புறம் எதுக்கு நீ கேப்டனு? ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் ஒரு பிளானை வச்சு இந்த பிளானுக்கு போட சொல்லணும். அப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட்ல விக்கெட் எடுக்க முடியும். இது T20யோ ஓடியோயோ கிடையாது. பவுலருக்கு தேவைப்படுற மாதிரி 6 பால சர்னு போட்டு ஓவரை ஓட்டுறதுக்கு நமக்கு தேவை விக்கெட். அப்ப கரெக்டான பிளான்ஸ் வேணும். ஒரு பிளேயருக்கு எந்த லெந்தால அடிக்க முடியாதோ அந்த லெந்த போட சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் செட் பண்ணணும். எல்லாத்தையும் பவுலர்ட்டே கேட்டுட்டு இருக்க கூடாது. ஜடேஜெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆனது நம்ம ஃபீல்டுலயே தெரிஞ்சது. இன்னொன்னு நீங்க யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல, நம்ம இங்கிலாந்து டீமை பார்த்தோன்னு எனக்கே மெய் சிலுத்து போச்சு. இன்னிங்ஸ் பிரேக் உடையில நம்ம பேட்ஸ்மேன் 2 பேரும் உள்ளேறி போயிட்டாங்க. ஆனா ஃபீல்டிங் பண்ண எல்லா இங்கிலாந்து பிளேயரும் ஒன்னா வந்து பவுண்டரி லைன்ட்ட நிக்கிறாங்க. ஏன்னா கேப்டன் இன்னும் வரல. கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அந்த பவுண்டரி லைனை கடந்ததுக்கு அப்புறம் தான் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளேறி வர்றாங்க. இதுதான் அவங்க கேப்டன் கொடுக்குற ரெஸ்பெக்ட். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் தனியா ஒரு மேட்சே ஜெயிச்சு கொடுத்தவர். அந்த மாதிரி பல சாதனைகளை பண்ணியிருக்காரு பென் ஸ்டோக்ஸ் கிரிக்கெட்ல. அப்படி இருக்கிறப்ப தானாவே ரெஸ்பெக்ட் வரும், ஒரு கேப்டனை மதிக்கணுங்கிற நிலைப்பாடு வரும். ஏன்னா அவரும் ஒன் ஆஃப் த சீனியர் கிரிக்கெட்டர் தான் இங்கிலாந்து டீம்ல. பிரஸ் மீட்ல நம்ம கௌதம் மாமா கிட்ட சுமாக்கிலோட கேப்டன்சியை பத்தி கேக்குறாங்க. பரவாயில்லைங்க, அவர் நல்லா பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எவ்வளவு பண்ணுவார் நாங்க எதிர்பார்க்கலங்கிற மாதிரி ஒரு ஆன்சரை சொல்றாப்ல. பத்தாவதுக்கு போக போக வேற நல்லா கத்துக்குவாருங்க இவரு அப்படிங்கிறானுங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் உள்ள இருக்கையிலேயே ஏன் இவருக்கு கேப்டன்சியை கொடுத்து இப்படி ஒரு பதிலையும் கொடுக்கணும்? ஏன் சீனியர் பிளேயர்ஸுக்கு கேப்டன்சியை கொடுத்து அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கள்ட்ட இதை ட்ரை பண்ண வேண்டியதானே? அவங்க கேப்டன்சி நல்லா பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ண வேண்டியதானே? இதை சும்மா கிளிட்டு இப்ப ட்ரை பண்றீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சீனியர் பிளேயர்ஸ் KL ராகுல், ஜடேஜா, ரிஷப் பண்ட்கிட்ட எல்லாம் கொடுத்து பார்த்துருக்கலாமே, தப்பு இல்லையே. எனக்கு என்னமோ இந்த பிளானிங் எல்லாம் வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் டீம்ல இருக்கையிலே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரி, என்ன சும்மாக்களோட கேப்டன்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சும்மாக்களுக்கு கேப்டன்சி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.